பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தங்கமயிலுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. என்னடா இது, நம்ம சொல்ல இவர் கேட்க மாட்டேங்காரு, அம்மா சொல்கிற மாதிரி எப்படி தான் நான் வந்து இவரை கவர் பண்ணி கொண்டு வர்றது ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கையில் கிடைக்கும், நம்ம இந்த 21,000 பிரச்சனையை கலைப்படலான்னு பார்த்தா இது வந்து புசுவான மாதிரி போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் அவங்க கண்ணில் வந்து படுது, இந்த மாதிரி பழனியும் அரசியும் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இதை வீடியோவாக எடுக்கிறாங்க. சரி, இந்த பிரச்சனையிலேருந்தே கிளப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மதியம் எல்லாருமே கடையிலேருந்து சாப்பிட வராங்க. அப்போ வந்து இப்போ நம்ம கேட்டால் நல்லா இருக்காது, நைட்டு கேட்போம் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ எல்லோரும் நைட்டு வராங்க வீட்டுக்கு. வரும்போது அம்மா மட்டும் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அரசிக்கும் வயசாகிட்டே போகுது, கல்யாணம் முடிக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவள் படிக்கட்டும், படித்து கலெக்டர் ஆகட்டும் அப்படிங்கிறாங்க. அம்மா கலெக்டர் ஆகுதெல்லாம் இருக்கட்டும், அவளுக்கு ஒரு சீக்கிரம் கல்யாணம் முடிக்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவ்வளோ அவசரமாக முடிச்சு கொடுக்கணுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அவள் ஒரு பொண்ணு தானே இருக்கா, அவளுக்கு முடிச்சு கொடுத்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது, அதுக்கப்புறம் ஆம்பளை பசங்க தானே, பிரச்சனை கிடையாதும்மா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், என்ன அவள் வந்து கலெக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. கலெக்டர்லாம் ஆக மாட்டா, போகிற போக்க பார்த்தா அவள் ஏதாவது காதல் கல்யாணம் தான் பண்ணுவாள் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு தெரியாமல் நடந்துக்கிட்டே இருக்குது, நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. அது குறிப்பாக அரசி கேட்குறாங்க, என்ன நீ இப்படி பேசுகிறீங்க, நான் யாரா நீ விரும்புகிறேன், நான் யாரையுமே விரும்ப மாட்டேன், எங்கள் அப்பா அம்மா யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் கட்டுவேன், நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு இன்றைக்கி வரைக்கும் எந்த சிந்தனையும் இல்லை, அப்படி எதுவும்னா எங்கள் சரவணன்ட்ட நான் எப்போவுமே சொல்லியிருப்பேன், ஆனால் அவன்கிட்ட எதுவும் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லையே மயில், நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே கதிருக்கு சரியான கோவம் வருது. இல்லாதும் போலாதான் அந்த அண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரவணன் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அண்ணி, அரசு விஷயத்துலையும் மாமா விஷயத்துலையும் எப்படி பேசணும்னு தெரியாதா அப்படிங்கிறாங்க. மாமா விஷயமா அப்படிங்கிறாங்க. அங்கே பாருங்கள், வீடியோ அப்பாட்ட காமிக்காமல் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. வீடியோ காமிக்கிறாங்க. அதில் பழனியும் அரசியும் விளாண்ட வீடியோ இருக்குது. இதை பார்த்த உடனே எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிறாங்க. ஏங்க இதில் என்னங்க இருக்குது அப்படிங்கிறாங்க கோமதி. ஏம்மா, அரசியும் பழனியும் மாமன் மருமகா, இவங்க பேசுகிறதுலையோ விளையாடுறதுலையோ இப்போ என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, 4 பேர் பார்க்குறவங்க தப்பாக தான் பேசுவாங்க, இப்படி இவங்க விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது. அது போக வீட்டுக்குள்ளே விளாண்டுட்டு இருந்தாங்க, சரி, வீட்டு முத்தத்தில் விளாண்டுட்டு இருந்தாங்கன்னா 4 பேர் பார்த்தாங்கன்னா யார் அரசியை கட்டுவா, நினச்சி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, ஏம்மா இந்த எல்லா பிள்ளையுமே தூக்கி சமந்தது அவன் தான், அவனை தூக்கி நாங்கள் வளர்க்க போய் தான் எங்களுக்கு இவ்வளோ பிள்ளைகள், அவன் தான் மூத்த பையன் மாதிரி, அவன் வந்து அரசிட்ட விளையாடுறதையோ வைக்கிறதையோ நீ தப்பாக பேசுகிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இப்போ யாரையுமே நம்ப முடியாது, காலம் ரொம்ப கெட்டுப்போய் கிடக்கு அப்படிங்கிறாங்க. உடனே கையெடுத்து கும்புறாரு பழனி. மயில், இந்த மாதிரிலாம் சொல்லாதம்மா, வாய் கூசுது, அது என் பொண்ணு மாதிரி, அந்த பிள்ளைய நான் தூக்கி சமந்து இன்றைக்கி வரைக்கும் வளர்த்துருக்கேன், ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. உடனே தப்புமா அப்படிங்கிறாங்க. என்ன தப்பு, நீங்கள் விளாண்டது தப்பு இல்லை, நான் சொல்லி கொடுத்தது தப்பா, அம்மா நான் எந்த விஷயத்தையும் மட்டும் மறையக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் இல்லாத போது பழனி சித்தப்பா ஒரு மாதிரி இருக்கார், நீங்கள் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கார், அதை நான் கண்டு தான் அந்த வீடியோ எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, வாயில் வார்த்தை நிப்பாட்டு அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, சரவணா அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டுருவோம் பார்த்து பேர், இல்லைன்னா நடக்கதே வேறு சரவணா, அவ்வளோதான், அதுக்கு மேலே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்கிறாங்க, தயவுசெய்து இந்த மாதிரி பேசாதம்மா, அந்த வீட்டை விட்டு வேணா போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து போங்க சித்தப்பா, நீங்கள் போனால் தான் அரசியல் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, சோத்து பானை உள்ள ஆப்பை இருக்குது, அங்கே தான் இருக்குது, அதுக்கு எடுத்து வந்தோம்னா விளாசிரும், விளாசி ஒரு மரியாதை தான் உனக்கு கொடுத்துட்ருக்க, மருமோன்னு என்ன ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கேன், ஆடிக்கிட்டு இருக்கேன், ஒரு அளவு தான் உனக்கு, என் பிள்ளையை நீ குறை பேசுதியோ அப்படிங்கிறாங்க. உடனே அரசி அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு, என் பிள்ளை கண்ணில் கண்ணீர் வந்தால் நான் யாரையும் சும்மா விட மாட்டேன், என் புருஷன் அமைதியாக இருக்காருன்னா என்ன காரணம், பொம்பளை பிள்ளைய கை நீட்ட கூடாது தான் உட்காந்துட்ருக்காரு, இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ, இதே இது நீ சொல்கிற மாதிரி வேறு யாராவது சொல்லியிருக்கட்டும், என் பையன் மாதிரி எப்படி நிற்பாங்க தெரியுமா, கதிர் பூசையாக கொடுத்துருப்பான், அதை புரிஞ்சுக்க, நீ கட்டிட்டு வந்த மருமக அப்படிங்கிறனால எல்லா பிள்ளைகளும் பொறுத்து போகுது அப்படிங்கிறாங்க. மயில் உனக்கு அறிவில்லை, வா ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. உனக்கு இல்லைங்க, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே பாரு, தேவையில்லாத வேலை பார்க்காதங்க அப்படிங்கிறாங்க. உடனே பழனி, மச்சான் என்ன நீங்கள் தப்பாக நினைக்கிங்களா மச்சான், நான் அரசிட்ட எப்பவும் போல தான் மச்சான் விளாண்டேன் அப்படிங்கிறாங்க. ஒன்று நான் தப்பாகவே நினைக்கல, உன் மருமவா, உனக்கு போக தான் அடுத்த உரிமை, சரியா, அரசியை கூட உனக்கு கெட்டித்தரணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த பிள்ளையை நான் கலெக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவளை வந்து திசையை திருப்பி வச்சுருக்கேன், இதான் உண்மை, அவன் முன்னாடி சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சேன், ஆனால் சொல்ல வேண்டிய காலம் வந்துட்டு, அவள் உனக்காக நேர்ந்து விட்டப்பட்ட ஒரு பொண்ணு மாதிரி, ஏன்னா அவளை உனக்கு கெட்டித்தரணும் அப்படிங்கிறதுக்காக தான்
உங்கள் அக்காலும் நானும் வந்து உனக்கு வேறு பொண்ணே பார்க்கல, இதாண்டே நிஜம். அதுக்காக நீ வந்து மயில் இப்படி சொல்லிட்டா அப்படின்னு நீ சொல்லிடாத. உண்மையிலே இது லேட் பண்ணதுக்கு அவன் எனக்கு கொடுத்த உத்தரவுன்னு நினச்சிட்டு இருக்கேன். சீக்கிரத்தில் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உடனே அரசி கவுந்துட்டு இருக்காங்க. என்னம்மா உனக்கு இதில் விருப்பம் இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, இந்த விருப்பம் இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. எங்கள் மாமாவுக்கு நான் வாழ்க்கை கொடுக்காம யார் வாழ்க்கை கொடுப்பா? அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷம்தான். ஆனால் படிப்பு முடியட்டும்பா, நான் டிகிரியாவது முடிச்சிடுறேனப்பா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நீ டிகிரி முடிப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்கிறாங்க, மாமா உண்மையிலே நீங்கள் பேசுகிறது உண்மையா அப்படின்ட்டு, உங்கள் மச்சானும் மாமனும் நான் தான். என்ன உனக்கு வந்து பொண்ணு கொடுக்க வேண்டியது என் கடமைடா. என் பொண்டாட்டியோட தம்பி. உனக்கு நான் ஊர் பூரா பொண்ணு பார்த்துட்டு கிடக்க முடியுமா? நீ கடைக்குட்டி பையன், என்ன அவளும் கடைக்குட்டி பிள்ளை, 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். கடைசிக்கும் முடிச்சு வைக்கலாமான்னு சொல்லி தான் ரொம்ப யோசனையில் நான் லேட் பண்ணிகிட்டே இருந்தேன். இல்லைன்னா நான் அரசிட்ட எப்படியாவது மனசை மாற்றி கல்யாணம் முடிச்சு வச்சுருப்பேன். 18 வயசு முடிஞ்ச உடனே ஒரு ஜோசியக்கார்ட்ட கேட்டேன், செஞ்சு வைக்கலான்னு சொல்லிட்டாங்க. எண்ணிக்கை தான் கணக்குன்ட்டாங்க. எண்ணிக்கையில் வந்து வித்தியாசம் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் ரசிகட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க. மச்சாங்க பாருங்கள், எங்கள் அக்காலோ மச்சானோ யாரை சொன்னதாங்களோ அவங்கள கட்டுவேன், இல்லைன்னா வாழ்க்கையில் எப்படி இருப்பேன்னு சொல்லி தான் நான் நகரத்துக்கு கொண்டு போனேன். அதுக்காக அரசி நீங்கள் படித்த பிள்ளைய எனக்கு கட்டி கொடுக்கிய அப்படிங்கிறதுக்காக இல்லை, எனக்கு அவள் சொந்த பிள்ளை, வேறு எதுவும் சொல்ல தெரியல. வேறு யாரும் கட்டி கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். அவன் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அவள் சந்தோஷமாக இருக்குன்னா ஒரே வழி தான், அவளை செல்ல பிள்ளையாகவே வளர்த்தாச்சு. இதே வீட்டில் பிறந்தா, இதே வீட்டில் சந்தோஷமாக இருந்தால், நீ கட்டினா இதே வீட்டில் இருந்துருவா. என்ன எங்களுக்கும் அவளை பிரியணுங்கிற கவலையும் இருக்காது. உனக்கும் வேறு வீட்டில் பொண்ணு எடுத்துகிட்டு நம்ம அந்த குடும்பத்தை பிரிக்கலை அப்படிங்கிற ஒரு இது வராது. எங்களுக்காக தான் உங்கள் குடும்பத்தை எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே உதறி தள்ளிட்டு இருக்க. உனக்கு ஏதாவது செய்ய தான் செய்யணும். என்ன நீ நினைப்ப, மச்சான் இவ்வளோ வக்கனையாக பேசுகிறாரு, எனக்கோ செந்திலுக்கோ ₹1 காசு சம்பளம் தரலையே அப்படின்னு நீ நினைக்க தோணும், மனிதனோட இயல்பு. ஆனால் நான் வந்து அப்படி ஆள் கிடையாது மாப்பிள்ள. உனக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உனக்கு சம்பளமே தரல. நீ அரசியை கல்யாணம் முடிக்கும் போது உனக்கு தொழில் பண்ணதுக்கு நான் தனியாக தொழில் பண்ணி தரணும். அதுபோக உனக்கு என்ன வசதியாக செஞ்சு தரணும். ஆனால் ஒரே ஒரு உதவியை மட்டும் நீ மாப்பிள்ளை செய்யணும் மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. என்ன மச்சான் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அரசியை கெட்டின பின்னாடியும் என்ன நீ இதே வீட்டில் இருக்கணும், இதே என் பையங்களோட பையனாக இதே குடும்பத்தில் நீ இருக்கணும். அதுக்கு மட்டும் மச்சானுக்கு ஒரு சத்தியத்தை கொடு அப்படிங்கிறாங்க. என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டீங்க, உங்களை பிரிய மனமெல்லாம் வந்தனா மச்சான், நான் சொத்து பத்தெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு உங்களோட இருக்கேன். என்ன உங்களுக்கு எடுபடியாளுன்னு சொல்லி நிறைய பேர் கிண்டல் பண்ணாலும், எங்கள் சக்தி வளன்னு என்னெல்லாமோ சொன்னாலும் கூட நான் உங்களோட இருக்குது உங்களை பிரிய முடியாமல் தான். அதை எப்படி போவேன்? எனக்கு அரசியை கட்டணும் விருப்பம்லாம் கிடையாது. எங்கள் அக்கா சொன்னால் ஓகே தான், எங்கள் மச்சான் சொன்னால் ஓகே தான். ஆனால் அந்த குடும்பத்தை பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன். ஆனால் அரசிக்கு என்ன பிடிக்கான்னு அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்லிட்டேன், மாமா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் யாரை சொல்கிறாங்கன்னா நான் இது கழுத்து நீட்ட தயாராக தான் இருப்பேன். அது போக எங்கள் மாமாவுக்கு நான் வாழ்க்கை கொடுக்காமல் யார் கொடுப்பா? இதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை மாமா, நான் படிப்பை முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அப்பாவோ அம்மாவோ எந்த தேதியில் சொல்கிறாங்களோ அன்றைக்கி கல்யாணம் முடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்பா சொல்கிற மாதிரி கலெக்டர்லாம் எனக்கு ஆக தெரியாது மாமா, நான் அவரேஜ் தான் படித்தேன். கதிர் என்ன அடிக்கடி என்ன சத்தம் போடுவோம், போய் சொல்லாத அப்பா உன்னை ரொம்ப நம்புறாருன்னு சொல்லிட்டு. இப்போ கூட நம்புகிறாரு. என்ன நம்ம ராஜண்ணி மாதிரி கோச்சிங் சென்டர் ஏதாவது போய் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேன். ஆனால் அப்பா சொல்கிற மாதிரி கலெக்டர்லாம் என்னால் ஆக முடியுமான்னு தெரியல. ஆனால் முயற்சி பண்ணுறேன் மாமா. நான் உங்களை வந்து வேணாங்கிறதுக்காக இப்படி வார்த்தையெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே நினைக்கல. நீ யாரை கல்யாணம் முடித்தாலும் நீ எனக்கு மருமக தான், என் சொந்த மருமக தான். என்ன சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே பழனி நினைக்காரு, சரி ரைட்டு எது எப்படி இருக்கோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்பவும் மனசுக்குள்ள வருது, இந்த மயில் பிள்ளைலாம் பார்த்து தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரவணன் நைஸாக வந்து மொட்டை மாடிக்கு வராரு. மாமா தப்பாக நினச்சிக்காதீங்க மாமா, மயில் வந்து இப்படி பேசணும்னு நினைக்கல அப்படிங்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள, அவள் பேசுனது ஒரு வகை நல்லது தான். அக்காவும் மச்சானும் என்ன நினைக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பேர் வராங்க, செந்திலும் கதிரும் வராங்க. எங்கள் தங்கச்சிக்கு நீங்கள் மாப்பிள்ளையாக வர நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் மாமா அப்படிங்க. டேய் என்னடா சொல்கிறீங்க, உங்கள் தங்கச்சி நல்லா படிச்சிருக்காடா, உங்கள் அப்பா தான் ஆர்வக்கோளாறில் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா தான் ஆர்வக்கோளாறில் சொல்கிறாங்கன்னா நீங்களும் சொல்கிறீங்களாடா அப்படிங்கிறாங்க. படிப்பு நம்மம்மா படிப்பு, என்ன உன் குணம் யாருக்குமே வராது மாமா. இருக்கிற ₹1 காசை கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்க மாட்டேன். நாங்கள் கேட்கும் போது தரமாட்டேன்பா, நான் தந்துடுவேன். இப்பேற்பட்டவன் நீ என்ன எங்கள் அப்பா வந்து கரெக்டான வார்த்தையை சொன்னார். எப்போவுமே எங்கள் அப்பா தப்பான தீர்ப்பு தான் கொடுப்பாரு அப்படிங்கிறாரு கதிர். இந்த வகையில் எங்கள் அப்பா கரெக்டான தீர்ப்பை யோசனை பண்ணி வச்சுருக்கிறாரு, எங்கள் அம்மாவும் யோசனை பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது மாமா, ஒன்றை நினச்சோம் எங்கள் அப்பா குடும்பத்தை நினச்சோம். நீ எங்கள் குடும்பத்துக்காகவே இருக்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அரசியை உனக்கு கெட்டித்தரணும்னு சொல்லி வைராக்கியமாக உனக்கு வேறு இடத்துல பொண்ணு பார்க்காமே இருக்காங்க.
ஆனால் உங்கள் அண்ணன் தம்பியை சம்மதிப்பாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. எவன்டா நீ அப்படிங்கிறாங்க செந்திலை பார்த்து. என்னம்மா அவங்க என்ன சம்மதிக்கணும்? எங்கள் அக்கா மூளைக்கட்ட எனக்கு உரிமை இருக்குது. என்ன எங்கள் அக்கா மூளைக்கும் உரிமை இருக்குது, எங்கள் மச்சானுக்கு உரிமை இருக்குது, எங்கள் அக்காவுக்கு உரிமை இருக்குது. என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடுவேன் அண்ணன்மாருங்கிற முறையில், வரலையா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு வாசலில் வச்சு தாலி கட்ட வேண்டியானே அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டு வாசலில் அம்மா கட்டணும் அப்படிங்கிறது கதை. நம்ம வீட்டு வாசல்லே மேடையை போட்டு அங்கே பார்த்து வச்சு வேண்டி தானே அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் மாப்பிள்ளை, நீ செஞ்சாலும் செய்வோம் மாப்பிள்ளை, ஆனால் அதை வச்சு வேறு பிரச்சனை வரக்கூடாது மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. ஆமாம் எல்லாம் நன்மைக்கு தான் அப்படிங்கிறாங்க. அப்போ பாலினி மனசுக்கு நினைக்காரு, அக்காவுக்கு குழந்த பிறந்துச்சு, நம்ம குடும்பம் சேரலை, ராஜிக்கும் எனக்கும் குழந்த பிறந்தா கண்டிப்பாக அந்த குடும்பம் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை கும்பிட்றாங்க. என்னம்மா கடவுளை கும்பிட்ற அப்படிங்கிறாங்க. இல்லை மாப்பிள்ளைகளா, நீங்கள்லாம் பிறந்தும் எங்கள் அண்ணன் மாதிரி பேசலை, ஆனால் ராஜிக்கோ எனக்கோ ஒரு குழந்த பிறந்தா 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருன்னு எனக்கு நம்பிக்கை வந்துட்டு அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறார், அப்படியே சொல்கிறோம் மாமா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாரு, டேய் அதுக்கு நீ தான்டா ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சும்மா எனக்கு வெக்கமாக இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாரு, ஆமாடா கதிர், நீ நினச்சனா அந்த 2 குடும்பம் ஒன்றாயிரும்டா, நம்ம 2 குடும்ப பகையும் தீர்ந்து சுமூகம் ஆயிரும்டா. அம்மா ரொம்ப மனக்கவலையில் இருக்காங்க, நம்ம பாட்டிகிட்ட பேச முடியல வைக்க முடியலன்னு சொல்லிட்டு, அதுவும் தீர்ந்துரும்டா அப்படிங்கிறாங்க. நானும் அதுக்கு பல ஒரு ஐடியா வச்சுருக்கோம்னே. பாட்டி ரெகுலராக வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, கூட யாருமே போகல, ராஜியோட சித்தியும் அம்மாவும் 3 பேரும் தான் போகிறாங்க. அப்போது நம்ம அம்மாவையும் ராஜியும் கூட்டி போய் பேச வச்சுருவானே அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு முதல்ல பேச வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. பழனி சொல்கிறாங்க, டேய் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா பெரிய பிரச்சனை ஆயிருண்டா அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சால் தானே மாமா, தெரியாமல் பார்த்துப்போம், இது முதல் அத்தியாயம் மாதிரி பண்ணுவோம், பண்ணிவிட்டு இப்படி பழனி மாமாவுக்கு வந்து இப்படி அரசியை பொண்ணு கொடுக்க போகிறோன்னு சொன்னால் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாடா அதை பார்த்து செஞ்சு வைப்போம், ஆனால் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும்டா அப்படிங்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன், செந்தில் நீ சொல்லிட மாட்டலாம் அப்படிங்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற, செந்தில் ஒன்று தான் நம்ப முடியாது, நீ அண்ணிட்டு சொல்லிடுவா அப்படிங்கிறாங்க. யார்ட்டையும் சொன்னியும் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க, சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி இந்த ரகசியம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும், அவங்கள எல்லாத்தையும் சந்திக்க வைப்போம், மாமாவுக்கு நம்ம அரசியை தான் பொண்ணு கொடுக்க போகிறோம்னுங்க தான் பாட்டிக்கிட்ட அம்மா வாயால் சொல்ல வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. சூப்பரா அப்படிங்கிறாங்க. டேய் எங்கள் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருமாடா அப்படிங்கிறாங்க. மாமா நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும், கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டிஸ்வர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.